வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். லைப்ரரி அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது புக்ஸை போய் படிக்கிறது அப்படின்னு தான் நினைப்போம். எப்பவுமே அங்க இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சு நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையும் கெயின் பண்ணிப்போம்னு வச்சிருக்காங்க. அதுக்கு தான் லைப்ரரி அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் எதை டினோட் பண்ணும்? நிறைய பயோகிராஃபியை டினோட் பண்ணும். ஏன்னா என்னதான் புக்கெல்லாம் ஒரு கற்பனை கதையா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்களால தான் அவங்களுக்கு அந்த கற்பனையே வந்திருக்கும். அப்படின்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனுபவத்தை தான் நம்ம லைப்ரரியில புத்தகமா படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் இல்லாம ஜென்ரலா ஒரு ஹியூமனே அங்க போய் நின்னு அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ஈவன் நம்ம இப்ப ஏதோ ஒருத்தருடைய பயோகிராஃபி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு சோல்ஜருடைய பயோகிராஃபி படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அதுக்காக லைப்ரரிக்கு போறோம்னா, நிஜமாவே அங்க ஒரு சோல்ஜர் இருப்பாரு. அவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹியூமன் டு ஹியூமன் லைப்ரரி தான் டென்மார்க்ல இத ஆரம்பிச்சாங்க. ஈவன் அதுக்காக பெரிய அளவுல ஈவன் அந்த புக் படிக்கக்கூடிய நிறைய பேருக்கு ரசிப்புத்தன்மை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களே இன்ட்ராக்ஷன்லாம் பண்றதுனால நிறைய விஷயங்கள் லைவாவே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய ட்ராமா இருந்திருக்கும். அவங்களுடைய லைஃப்ல அவங்க கோ த்ரூ பண்ண நிறைய விஷயங்கள லைவாவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். அங்க நம்ம போயிட்டு ஜென்ரலா ஒரு 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்குறோமோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நமக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதையும் கேட்டு அதுக்கான ஆன்சரையும் நம்ம உடனே வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு 30 நிமிஷம் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிறாங்களாம். இதெல்லாம் எப்படிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அங்க இருக்கக்கூடிய புத்தக ரசிகர்கள் எல்லாருமே இதை பெருசா வரவேற்கிறாங்களாம். இது உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல மறுபடியும் இதை ப்ரமோட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான பிளான்லயும் இருக்காங்க. ஈவன் அந்த ஐடியா சக்சஸ் ஆனதுனால கடலுக்கு அடியில ரொம்ப டீப்பா போனோம்னா அங்க ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்பவே இல்லை. பட் அதுக்கான ஆதாரமா நமக்கு கிடைக்கும் போது நம்ம நம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதேதான் சொலமன் ஐலாண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் வால்கனோ இருக்கு. ஆனா அந்த ஆக்டிவ் வால்கனோல ரொம்ப ஜாலியா ஷார்க் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் ஷார்க்கை பத்தி நமக்கு தெரியும். ரொம்ப டீப்பான சீல தான் இருக்கும். நம்ம நிறைய படங்களுமே பார்த்திருப்போம் இல்லையா? மெக் மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது மெக் அப்படின்றது ஷார்க்கோடைய ஒரு வெரைட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷார்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஆக்டிவ் வால்கனோ ரொம்ப எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய எரிமலை எப்ப வேணாலும் வெடிக்கும் அப்படின்ற மாதிரியான எரிமலைக்கு பக்கத்திலேயே ரொம்ப அசால்ட்டா ஓடிட்டு தான் இருக்கு. ஈவன் அங்க இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் உஷ்ணமா தான் இருக்கும். அந்த ஒரு உஷ்ணத்தையும் ரொம்ப அழகாவே தாக்கு பிடிக்குது ஷார்க் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈவன் ஷார்க்கு ரொம்ப 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 பழமையான ஒரு ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷார்க் ரொம்ப வருஷங்களா உலகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு பரிமாண வளர்ச்சி மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஷாக்லாம் டைனோசர் சைஸ்லலாம் இருந்துச்சுன்னுலாம் சொல்லியிருந்திருக்காங்க. அதனால அந்த ஷாக்குக்கு ரொம்ப ஈஸியா அதோடைய வெப்பத்தன்மையை தாங்கக்கூடிய அளவுக்கான தன்மை அதோடைய உடல்ல இருக்கு அப்படின்றது ரொம்ப ஈஸியா இதுல இருந்தே நமக்கு தெரியுது. அதே மாதிரி டீப் சீல வேட்டையாடவே முடியாத மாதிரியான ஒரு ஃபிஷ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எலக்ட்ரிக் ஈல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக் ஈலை யாராலையுமே தொட முடியாது. ஈவன் crocodiles எல்லாமே இதை தொடணும்னு நினைச்சு பண்ணாலும் இதை தொடவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஈல் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஈல் அப்படின்னா என்ன? எலக்ட்ரிக் ஈல்னா என்ன? அதோடைய உடல் முழுவதும் மின்சாரம் பாஞ்சுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 860 வாட்ஸ் ஆன ஒரு எலக்ட்ரிக் பஸ்ட் அதனால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது லைவா கூட ஒரு வீடியோ ரீசெண்டா கூட ட்ரெண்ட் ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் ஈல் அதுல இருக்கக்கூடிய செல்ஸ் தான் இந்த பவருக்கான காரணம்னு சொல்றாங்க. எலக்ட்ரோசைட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான செல் அதோடைய உடம்புல இருக்கிறதுனால அது தண்ணிக்குள்ளேயே ரொம்ப ஈஸியா சார்ஜ் எடுத்துக்குது. ஏதாவது ஒரு ப்ரிடெக்டர், அதாவது அதை வேட்டையாடுறதுக்காக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உடனே அதோடைய எலக்ட்ரிக் பஸ்ட் கொடுத்துருது. மிருகம் ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருந்துச்சா அது வெறும் எர்த் அடிச்ச மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி போயிடும். இல்லை அப்படின்னா அது உடனே உயிரிழக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதோடைய உருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது ஷாக்கையே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹனி பேஜர் தேன்வளை கரடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த தேன்வளை கரடி 2022ல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்கு. எதுக்காக? இதுதான் ஒன் ஆஃப் த ஃபியர்லெஸ் அனிமல் அப்படின்னு சொல்லி. ஃபியர்லெஸ் அனிமல்னா எதை கண்டுமே பயம் இல்லை. அப்பா சிங்கம் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா சிங்கம், புலி, சிறுத்தை அப்படின்னு எது வந்தாலும் சரி இந்த ஹனி பேஜர் எனக்கு எங்க எட்டதோ அங்க கடிப்பேன் அப்படின்ற மாதிரி முகத்தெல்லாம் ரொம்ப ஈஸியா கடிச்சு சிதைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் இந்த ஹனி பேஜரை பத்தி போட்டாலே பெரிய பெரிய மிருகங்களோட அது வேட்டையாடுற மாதிரியான விஷயங்கள் மட்டுமே தான் இருக்கும். ஈவன் தோ ரொம்ப சின்ன ஒரு இறைக்காக எதுக்குப்பா நம்ம போய் நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புத்திசாலியா இருக்கக்கூடிய சிங்கம், புலியெல்லாம் அந்த ஹனி பேஜர் பக்கமே போகிறது இல்லை. ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய மான், இந்த மாதிரியான எருமை இதெல்லாத்தையும் நம்ம வேட்டையாடணும்னா ரொம்ப ஈஸியா நம்ம சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு போச்சுன்னா அது தப்பிச்சது. இல்லைன்னா சிங்கத்துக்கு சிங்கமா, புலிக்கு புலியா இது நின்று போராடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஈவன் இந்த ஹனி பேஜர்
வெறும் அந்த வேட்டையாடுறதுல மட்டும் கிடையாது, ஆக்சுவலாவே இது ஹியூமன் அளவுக்கு ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னும் சொல்றாங்க. ஏன்னா, இந்த ஹனி பேஜரை இந்த விலங்குகள் காப்பகத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலரும் ஜோடியான ஹனி பேஜரை ஒரு இடத்துல விட்டுட்டு பர்ட்டிகுலரா அந்த இடத்த அழகா க்ளோஸ் பண்ணிட்டு எப்பயும் போல ஒரு லாக் போடுவோம் அந்த மாதிரி லாக் போட்டிருக்காங்க. அதுல 2 லாக் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஹனி பேஜர்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா, வெளியே போகணும்னு ட்ரை பண்ணி கரெக்டா ஆண் தேன்வளை கரடி ஒரு லாக்கையும் ஃபீமேல் ஹனி பேஜர் ஒரு லாக்கையும் ஓப்பன் பண்ணி ஈஸியா வெளியே தப்பிச்சு போயிருச்சு. என்னடா வெளியே தப்பிச்சு போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு லாக் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாக் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ இது என்ன பண்ணுச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய மரம் எல்லாம் இருக்கும் இல்லையா, வேஸ்டான மரம், அதெல்லாத்தையும் வச்சு அந்த மரக்கட்டையெல்லாம் வச்சு அழகா ஈஸியா வெளியே தப்பிச்சு போயிருச்சு. என்னடா அது கொடுமைன்னு சொல்லி உள்ள இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் எடுத்து போட்டாலும் அங்க இருக்கக்கூடிய கற்களை அடுக்கி அதுல இருந்து வெளியே தப்பிச்சு போயிருச்சு. இப்படி தப்பிச்சு போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒன்றை பத்தி கன்சீல் பண்ணும் போதும் கரெக்டா அது வெளியே தப்பிச்சு போயிருது. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் வழியா எப்படியாவது ஓட்டையை போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட் வழியாலாம் ஓட்டையை போட்டு போயிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு அனிமல் அப்படின்னு சொன்னாலும் அது ஹனி பேஜர் தான் சொல்லுவாங்க. பைக், கார்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் அனிமல் மாதிரி வருமாப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா அனிமல்ஸ் தான் முன்னாடி நமக்கு ஒரு பெரிய சுமை தாங்கியே இருந்திருக்கு. ஈவன் நம்மளையே ஒரு சுமையா தாங்கக்கூடிய குதிரையை எடுத்துக்கோங்க, நம்ம போடக்கூடிய சுமையை தாங்கக்கூடிய ஒரு கழுதை எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா சுமை தாங்கியாவும் அனிமல்ஸ் மட்டுமே தான் இருந்திருக்கு. மனிதன் தன்னுடைய பயன்பாட்டுக்காக அனிமல்ஸை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஈவன் அதை செல்ல பிராணியா பார்த்துக்கிட்டவங்களும் உண்டு. ஆனால் இப்போ இது எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி கவாசகி ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. 4 legged அப்படின்னு சொல்லி ஒரு பைக்கை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 4 legged பைக் என்ன பண்ணுன்னா, நீங்க எப்படி வந்து ஜாலியா ஒரு பைக்கை ரைட் பண்றீங்களோ அதே மாதிரி இங்க 4 கால் இருக்கும் 2 டயருக்கு பதிலா. இதை ரொம்ப ஈஸியா நீங்க ஹில் ஸ்டேஷன்ல கூட எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபாரஸ்ட்குள்ளலாம் ரொம்ப டீப்பா நம்மளால பைக் கொண்டு போக முடியாது இல்லையா. என்னதான் 4 வீல் மோட்டார் சைக்கிள்ஸ்லாம் இருந்தாலும் அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி குதிரை மாதிரியே இருக்கும். நீங்க அப்படியே ஏறி உட்காந்து ஜாலியா பைக் ஆக்சிலேட்டர் பண்ற மாதிரி ஆக்சிலேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஸ்லோப்பா இருந்தாலும் இது ஈஸியா கடந்துகிட்டு போகும். ஒரு குதிரை தான்ப்பா இது, எலக்ட்ரிக் குதிரைப்பா அப்படின்ற மாதிரி இதை மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்பவே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடியவங்கலாம் இதை புக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.